மௌத்தா போனோடனே நீங்க குளிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சா நீங்க செஞ்சிடலாம், தாராளமா செஞ்சிடலாம், குளிப்பாட்டிடலாம். இல்ல கொஞ்சம் லேட் ஆகும், திடீர்னு மறைச்சிட்டாரு, சில பேருக்கு வந்து நார்மலா இருப்பாங்க, அப்போ குளிப்பாட்ட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் துணியை போத்தி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கண்ணை மூடி கையை மூடி கையை நேராக்கி காலை நேராக்கி துணியை போட்டு போட்டுருவாங்க. அவங்க டைரக்டா எடுத்துட்டு போறதே குளிப்பாட்டம் என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. இப்போ அவங்களுக்கு கசப்பு மாத்தணுமா மாத்தப்படாதுன்னா தேவையில்லை, அது மாற்ற சட்டம் என்ன சொல்லப்படலை. டைரக்டா அடிச்சுட்டாங்க, குளிப்பாட்ட போறாங்க. இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட தீங்கு. சில பேர் மௌத்தா போறதே பார்த்துக்கலாம், போயே மௌத்தா போயிருப்பாங்க, குளிப்பாட்டுறதுக்கு லேட்டா, அது வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும், அது சில வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கும். மற்றவர்களுடைய சுகாதாரத்தை கொஞ்சம் செய்யணும் பார்க்கணும். அந்த அடிப்படையில அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல நல்லா கட் பண்ணி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த மேல ஃபுல்லா என்ன செய்வாங்க, கழுவி விடுவாங்க. வலது பக்கத்துல ஆரம்பிக்கும். இந்த சட்டம் எதுவுமே அதுக்கு செய்யாது, இருக்கக்கூடாது. முதல்ல தண்ணி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி திருப்பி என்ன செய்வாங்க, இந்த மோஷன் போன இடத்துல என்ன செய்வாங்க, கழுவி விட்டுட்டு ஏதாவது வந்து துணியை போட்டு வைப்பாங்க. இது அவங்களுக்கு துணியை போட்டு வைப்பாங்க. இதுக்கப்புறம் ப்ராப்பரா குளிப்பாட்டுவாங்க. அதாவது ஜனாசா தொழுகைக்கு முன்பாக ப்ராப்பரா என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவாங்க. அந்த ப்ராப்பரா குளிப்பாட்டுறாங்கல்ல, அந்த குளிப்பாட்டுறதுதான் உப்பு செய்யற மாதிரி வளர்ந்து செய்யணும், ஆரம்பிக்கணும். தண்ணியை வந்து மக்கள் முன்னாடி சொல்லியிருக்கீங்களா, இது எல்லாமே இந்த ப்ராப்பரா குளிப்பாட்டக்கூடிய அந்த குளிப்பாட்டுதல் தான் வரணுமே தவிர முதல்ல துணி மாத்துறதுல வந்து செய்யாது, வராது. புரியுதா உங்களுக்கு? அது வேற இங்க அதாவது ரெண்டு குளிப்பாட்டுதல் இருக்கு அப்படின்னு அது வந்து எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க, செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. நார்மலா வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குவாங்க, ஒன்றும் பெருசா உடம்புல எதுவுமே வெளியேறி இருக்காது. அந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம துணி மாற்றம் போகணுன்ற அந்த அவசியம் இல்லை. நார்மலா இந்த மாதிரி படிப்பு மேல ஒரு துணியை மட்டும் போட்டு வச்சிருக்கோம். புரியுதா? ஆனா ஜனாசாவுக்கு முன்பாக ஜனாசாவை என்ன செய்யணும், குளிப்பாட்டணும். அந்த மாதிரி குளிப்பாட்டுறப்ப இப்ப சொன்ன முறைகளை என்ன செஞ்சுக்கணும், நம்ம குளிப்பாட்டிக்கணும். ரெண்டு குளிப்பாட்டுறது, மூணு குளிப்பாட்டுறது இதெல்லாம் கிடையாது. சில ஊர்ல வந்து சில விஷயங்களுக்காக கட்டாயமாக்கி வச்சிருக்காங்க. ஜனாசானா 2 தண்ணி குளிப்பாட்டணும், கசவு மாத்திரன்னு ஒரு தனி சடங்காவே செய்யறாங்க. ஜனாசா எப்படி இருந்தாலும் அது வந்து இந்த இயற்கை தேவைகள் வந்து வெளியேறி இருந்தாலும் வெளியேறாமல் இருந்தாலுமே கசவு மாத்திரமே சொல்லி செய்யறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செய்யணுன்ற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஏதாச்சும் இயற்கை உபாதைகள் உடல்ல இருந்து வெளியே இருந்துச்சுன்னா அந்த டயத்துல நம்ம கசவு மாத்துறது நீங்க சொன்னீங்கல்ல, அந்த துணியை எடுத்துட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு நார்மலா எல்லா இடத்துல அடுத்து போலாமா? சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா? உடனே கேள்வி நான் கேட்பேன், யார் சொல்ல கத்துறான். ஆனா நீங்க சொல்லுங்க, இன்னாலில்லாஹி சொல்லணும். சரி, அண்ணன் சொல்லிட்டாப்புல. அண்ணா மூணாவது நீங்க சொல்லுங்க. மூணாவது சரி பண்ணணும். அண்ணா ரெண்டாவது உங்களை ரெண்டாவது அண்ணா சரி பண்ணணும். கேள்வி எது கேட்கறேன்னா தூக்கம் வரக்கூடாது, அதுக்காக என்ன செய்யறேன் கேட்கிறேன். சரியா? சரி, நாலாவது என்ன சரி பண்ணணும் நீங்க சொல்லப்பா. நாலாவது என்ன சரி பண்ணணும்? ஒரு ஜனாசாவுக்கு ஒரு தாட்டி குளிப்பாட்டணுமா, 2 தாட்டி குளிப்பாட்டணுமா? ஒரு தாட்டி. இறக்குறப்ப சில நஜீசுகள் வெளியேறி இருந்தா சுத்தப்படுத்திக்கணும். அது குளிப்பாட்டுதலா? இல்லை. புரியுதா? சரி, சரியா? இது போவாது, இது டைம். இப்ப இந்த குளிப்பாட்டி எடுத்தீங்க. இதுல நமக்கு பெரிய டாஸ்க் என்னன்னா துணியினுடைய அளவு. யாரெல்லாம் துணியுடைய அளவு தெரியும்? புகாரியான தவிர யாரெல்லாம் தெரியும்? நீங்க சட்டை ஒன்று போடுறீங்க, வேட்டின்னு ஒன்று போடுறீங்க, புல் துணின்னு ஒன்று போடுறோம், எல்லாம் போடுறோம்ல. இந்த அளவு யாருக்கு தெரியும்? யாருக்கு செய்ய தெரியும்?
யாருக்கும் தெரியாது. சரி மோதிரம் பேருக்கு தான் தெரியும். சரி என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது நம்ம ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு ஹதீஸ்கள்லாம் ஆய்வு செஞ்சு ரசூலுல்லாஹ் எத்தனை மீட்டர் எடுத்துருக்குறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம போக தேவையில்லை. ரொம்ப எளிமையா எந்த ஒரு மனப்பாடமே இல்லாம நார்மலா சொன்னா புரியும்ல அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியது தான் இந்த துணி சம்பந்தமான விஷயங்கள். சரியா? சரி, அது எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துருவோமா? இல்லை வெட்டுற துணி ஒன்று இருக்கு, வெட்டாத துணி ஒன்று இருக்கு. இப்ப வெட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த துணியை வச்சு சொல்லட்டுமா இல்ல வெட்டாத துணியை வச்சு சொல்லட்டுமா? வெட்டாத துணி. சரி, உங்களுடைய ஏகோபத்திய கருத்தினால வெட்டாத துணியை வச்சு நம்ம என்ன செஞ்சுருவோம் சொல்லிடுவோம். சரியா? சரி. இந்த மாதிரி துணி இருக்குல்ல, முதல்ல என்ன செய்யணும்னா கீழே அணைத்து போடுறோம்ல அந்த துணிக்கான அளவு, அந்த துணிக்கான அளவு வந்து மௌத்தா போனாங்கல்ல, மௌத்தாவை படுத்துருக்காங்கல்ல, அவங்க காலில் இருந்து ஒரு தேர்ப்பு வச்சு தலை வளைந்து என்ன செய்யணும் அளக்கணும். கரெக்டா? கரெக்டா? 6 அடியில் ஒருத்தர் இருக்காரு, என்ன செய்யலாம்? எக்ஸ்ட்ரா வாங்கிக்க வேண்டியதான். இப்ப தனித்தனியா வாங்கல, எல்லாம் ஒரே துணியா இருக்கு. சட்டை, கைவி, அடித்துணி, கட்டு எல்லாருக்கும் ஒரே துணியா இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மழை இருக்குல்ல, இப்படி துணியை ஃபஸ்ட்டு எடுங்க. சரியா? இந்த மாதிரி துணியை இதை கீழே போட்டுக்கலாம்னா இந்த மாதிரி துணியை எடுத்துட்டு இந்த ஒரு அடி கணக்கு வச்சு, இந்த ஒரு கை கணக்கு வச்சு இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா? புரியுதா? இப்போ என் தலையிலேருந்து இப்போ நான் அப்படி கனெக்ட் பண்ணுறேன். உதாரணம், என் தலையிலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த ஒரு அடி விட்டுருக்கேன். இது மேலே விட்டுருக்கேன்னா இது என் கால அளவு. கரெக்டா? இது என் கால அளவு. என் தலையிலேருந்து என் கால அளவு உள்ள துணி. சரியா? நல்லா பார்த்தேன். இதுல இருந்து ஒரு அடி நீ கணக்கு வச்சு வெட்டிக்கணும். இவ்வளவுதான் அடி. ரொம்ப ஈஸி. டேப்லாம் வச்சு அளக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. மேலே ஒரு அடி விட போறீங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் கணக்கு வைக்க போறீங்க, காலிலேருந்து ஒரு அடி செய்ய போறீங்க, விட போறீங்க. ஒரு மீட்டரு ஒரு அடி என்ன வேணாலும் வச்சு இல்லை. நான் சொல்றது என்னன்னா ஒரு அடி விடலாம், மீட்டர் விடலாம், நீங்க கூட துணி கூட விடலாம், அது பிரச்சனை கிடையாது. குறைஞ்சபட்சம் மேலே ஒரு 1 அடி கீழே ஒரு 1 அடி விட்டு நீங்க கணக்கு வச்சு அப்படியே இந்த துணியை தனியாக எடுத்து அடுத்து என்ன? வெட்டியா கையில சட்டையா? சரி, வேட்டி. வேட்டி என்னன்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சு நம்மளுடைய இந்த 2 கை. புரியுதா? நல்ல பார்த்து இந்த இதுல இருந்து இது வரைக்கும் நாலு கூடல வரும். இது ஒரு முளம், ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. பார்த்து கையை வெட்டி
அடுத்து என்ன? சட்டை. இப்ப இதுல இருந்து ஒரு தூரம் நம்ம எழுத்தமா? சரி. இப்ப சட்டைக்கு அப்படியே கொஞ்சம் கணக்கு வச்சு ஓகேவா? இவ்வளவுதான் சட்டை. நம்ம வந்து கை சைடு பட்டு காலர் பட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணோம். நார்மலா என்ன செய்யணும்? மேலாப்புல தலையை உள்ள கொடுத்து மேலாப்புல போட்டு விடுவோம். அதுக்குதான் துணி. அதுக்கு இந்த அளவு என்ன செய்யுது? போதுமானதா இருக்கு. புரியல? சரி. பாம் சொல்லி